அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம். இப்போ நாம் பார்க்கக்கூடிய டாபிக் ஜேகே மாஸ்டர்ஸ் ஸ்லேவ் ஃபிளிப் ஃப்ளாப். இது ஷார்ட் ஃபார்மா எம்எஸ் ஃபிளிப் ஃப்ளாப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ டைப்ஸ் ஆஃப் ஃபிளிப் ஃப்ளாப்லேயே இது ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். ஏன் அப்படின்னா டிஆர்பி எக்ஸாமில் 3 times இந்த டாபிக்ல இருந்து தான் உங்களுக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. Say the first point. The master slave flip-flop is basically 2 JK flip-flops connected together in a series configuration with the slave having a inverted clock pulse, or the master slave JK flip-flop is a combination of a clocked JK flip-flop and a clocked SR flip-flop. The clocked JK flip-flop acts as the master and the clocked SR flip-flop act as the slave. So இந்த பாயிண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2 JK flip-flop கம்பைன் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா MS flip-flop கிடைக்கும். அல்லது ஒரு கிளாக்டு JK flip-flopையும் இன்னொரு கிளாக்டு SR flip-flopையும் கம்பைன் பண்ணாலும் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் MS flip-flop கிடைக்கும். இந்த டயகிராம்ல ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய flip-flop வந்து மாஸ்டர். See the diagram. இத பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட் flip-flop பேரு மாஸ்டர், ரெண்டாவது flip-flop பேர் வந்து ஸ்லேவ். And also இந்த first flip-flop வந்து JK flip-flop, ரெண்டாவது flip-flop வந்து SR flip-flop. அப்போ இந்த clocked JK flip-flop என்னவா ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாஸ்டரா ஃபங்க்ஷன் ஆகுது. இந்த clocked SR flip-flop என்னவா ஃபங்க்ஷன் ஆகுதுன்னா ஸ்லேவா ஃபங்க்ஷன் ஆகுது. இந்த ரெண்டாவதா இருக்கக்கூடிய clocked SR flip-flop அல்லது slave flip-flop எதோட கனெக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா நாட் கேட் வித் கிளாக் பல்ஸ் ஓட கனெக்ட் பண்ணிருக்காங்க. See this point, slave having a inverted clock pulse அப்படின்னு என்ன மீனிங் அப்படின்னா இந்த slave flip-flop நாட் கேட்டோடையும் கிளாக் பல்ஸோட என்ன பண்ணிருக்கோம் கனெக்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு மீனிங். Second point பாருங்க. The first JK flip-flop act as the master flip-flop and the second SR flip-flop act as the slave flip-flop. So இந்த பாயிண்ட் நம்ம பார்த்தோம். First flip-flop தான் JK flip-flop, அது என்னவா ஃபங்க்ஷன் ஆகுது மாஸ்டரா ஃபங்க்ஷன் ஆகுது. செகண்ட் flip-flop என்னன்னு சொல்லியிருக்கோம் SR flip-flop, அது என்னவா ஃபங்க்ஷன் ஆகுது ஸ்லேவா ஃபங்க்ஷன் ஆகுது. See the third point. For passing the inverted clock pulse to the slave flip-flop, the inverter is connected to the clock pulse. இந்த பாயிண்ட் நம்ம பார்த்துட்டோம். இந்த slave flip-flop எதோட கனெக்ட் பண்ணியிருக்கிறோம் inverted clock pulse, அதாவது நாட் கேட் வித் clock pulse ஓட என்ன பண்ணியிருக்கோம் கனெக்ட் பண்ணியிருக்கோம். See the diagram. இது வந்து slave flip-flop. இந்த slave flip-flop எதோட கனெக்ட் பண்ணியிருக்கிறோம் இங்க பாருங்க நாட் கேட் வித் கிளாக் பல்ஸ் ஓட கனெக்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். It contains 2 clocked flip-flops. One is a master, another one is a slave. The master is positive level triggered and slave is negative level triggered. When the clock equal to 1, the master is active and slave is inactive. When the clock equal to 0, the slave is active and master is inactive. So இந்த பாயிண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2 clocked flip-flop இருக்கு. ஒன்னு வந்து மாஸ்டர், இன்னொன்னு வந்து ஸ்லேவ்.
இதுல மாஸ்டர் flip flop வந்து பாசிட்டிவாகவும் ஸ்லேவ் flip flop வந்து நெகட்டிவாகவும் என்னவாகும் ஃபங்க்ஷன் ஆகும். இதுல இன்புட்டோட வேல்யூ 1 இருந்துனா, அதாவது இன்புட்ல இருக்கக்கூடிய கிளாக் பல்ஸோட வேல்யூ 1, அதுக்கு இன்னொரு நேம் வந்து ஹை, அதோட இன்னொரு நேம் வந்து பாசிட்டிவ். அப்போ 1 அப்படின்னு சொல்லலாம், ஹை வேல்யூ அப்படின்னு சொல்லலாம், பாசிட்டிவ் வேல்யூ அப்படின்னு சொல்லலாம். அப்போ இன்புட்ல கிளாக் பல்ஸோட வேல்யூ ஹையா இருந்ததுன்னா மாஸ்டர் வந்து ஆக்டிவா இருக்கும், ஸ்லேவ் வந்து இன்ஆக்டிவா இருக்கும். இதுல ரெண்டாவது பாயிண்ட் பாருங்க. இன்புட்ல இருக்கக்கூடிய கிளாக் பல்ஸோட வேல்யூ 0வா இருந்ததுன்னா, அதாவது 0 லோ வேல்யூ அல்லது நெகட்டிவ் எப்படி வேணா சொல்லலாம். அப்ப இன்புட்ல இருக்கக்கூடிய கிளாக் பல்ஸோட வேல்யூ 0வா இருந்ததுன்னா ஸ்லேவ் வந்து ஆக்டிவா இருக்கும், மாஸ்டர் வந்து இன்ஆக்டிவா இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. In the positive half cycle of the clock, the master is active, and in the negative half cycle, the slave is active. அப்ப பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள்ல மாஸ்டர் வந்து ஆக்டிவா இருக்கு, அதாவது மாஸ்டர் flip flop ஃபர்ஸ்ட் flip flop வந்து ஆக்டிவா இருக்கு. நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள்ல ஸ்லேவ் வந்து எப்படி இருக்கு, ஆக்டிவா இருக்கு, அதாவது செகண்ட் flip flop எப்படி இருக்கு, ஆக்டிவா இருக்கு. ஸோ இது உங்களுக்கு கிளியரா சொல்லணும் அப்படின்னா see the diagram. நம்மளுக்கு இன்புட்ல இருக்கக்கூடிய இந்த கிளாக் பல்ஸோடைய வேவ் ஃபார்ம் நம்மளுக்கு தெரியும். வேவ் ஃபார்ம் எப்படி இருக்கும், இந்த மாதிரி ஸ்கொயர் வேவ்ல இருக்கும். இன்புட்ல இருக்கக்கூடிய கிளாக் பல்ஸோடைய வேவ் ஃபார்ம் ஸ்கொயர் வேவ், இந்த மாதிரி ஸ்கொயர் வேவ்ல இருக்கும். இதுல இந்த பாயிண்ட்டுக்கு பேர் வந்து 0, இந்த பாயிண்ட்டுக்கு பேர் 1, அதாவது இந்த பாயிண்ட் பேர் 1, இந்த பாயிண்ட் பேர் வந்து 0. அப்ப இந்த கிளாக் பல்ஸ் வந்து 0 to 1 இருந்ததுன்னா, அதாவது 0 to 1 அப்படின்னு இருந்ததுன்னா it is called positive level. 1 to 0வா இருந்ததுன்னா, இத வர இந்த பாயிண்ட் 1 to 0வா இருந்ததுன்னா it is called negative level, அதாவது நெகட்டிவ் வேல்யூ. அப்ப இந்த ரீஜன் ஃபுல்லா இத பாருங்க, இந்த ரீஜன் ஃபுல்லா பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள், இந்த ரீஜன் ஃபுல்லா என்னது, பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள். இந்த பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள்ல மாஸ்டர் flip flop ஆக்டிவா இருக்கும். அப்ப இந்த ரீஜன் ஃபுல்லா நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள். நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள்ல ஸ்லேவ் flip flop வந்து ஆக்டிவ்ல இருக்கும். தட்ஸ் ஆல். ஸோ இதை இன்புட்ல அப்ளை பண்ணக்கூடிய கிளாக் பல்ஸை வச்சு மாஸ்டர் ஆக்டிவ் ஸ்லேவ் ஆக்டிவ கிளியரா சொல்லியாச்சு. அப்ப ஃபர்ஸ்ட் ஆஃப் சைக்கிள்ல மாஸ்டர் வந்து ஆக்டிவா இருக்கும், நெக்ஸ்ட் ஆஃப் சைக்கிள்ல ஸ்லேவ் வந்து ஆக்டிவா இருக்கும். See the next point. Positive clock pulse are applied to master and the same pulse are inverted and applied to the slave. அப்ப மாஸ்டர் flip flopக்கு பாசிட்டிவ் கிளாக் பல்ஸ் அப்ளை பண்றோம். சேம் பல்ஸ் தான் நம்ம எங்க அப்ளை பண்றோம், ஸ்லேவுக்கு அப்ளை பண்றோம். ஆனா ஸ்லேவுக்கு போகும்போது என்ன ஆயிருது, நெகட்டிவ் கிளாக் பல்ஸா மாறிடுது. ஏன் அப்படின்னா அதுல என்ன இருக்கு, இன்வெர்டர் இருக்கு, நாட் கேட் அப்ளை பண்ணிருக்கோம். அதுல இடையில என்ன இருக்கு, நாட் கேட் இருக்கு. அப்போ பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள ஸ்லேவ் flip flopக்கு அப்ளை பண்ணும்போது அது என்னவா மாறிடுது, நெகட்டிவ் ஆஃப் சைக்கிளா மாறி ஸ்லேவ் flip flopக்கு பாஸ் ஆகுது. அதுக்கு மெயின் ரீசன் ஸ்லேவ் flip flopல அடிஷனலா என்ன இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நாட் கேட் அப்ளை பண்ணிருக்கோம். ஐ மீன் நாட் கேட்டை வந்து கனெக்ட் பண்ணிருக்கோம். again இந்த பாயிண்ட் இன்னொரு தடவை சொல்ற பாருங்க. மாஸ்டர் flip flopக்கு நாம அப்ளை பண்ணக்கூடிய கிளாக் பல்ஸ் வந்து பாசிட்டிவா இருக்கு. அந்த பாசிட்டிவ் கிளாக் பல்ஸ் தான் நம்ம எங்க அப்ளை பண்றோம், ஸ்லேவுக்கும் அப்ளை பண்றோம். சேம் பல்ஸ் தான் அப்ளை பண்றோம். ஆனா அந்த ஸ்லேவ்ல அடிஷனலா என்ன கனெக்ட் பண்ணிருக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாட் கேட் கனெக்ட் பண்ணிருக்கிறதுனால இந்த பாசிட்டிவ்
கிளாக் பல்ஸ் என்னவா மாறிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் கிளாக் பல்ஸாக மாறிடுது. அந்த நாட் கேட் வழியாக பாஸ் ஆகும்போது என்ன ஆயிருது, பாசிட்டிவ் நெகட்டிவாக கன்வெர்ட் ஆயிருது. நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. The slave always follows the master after a delay of half clock cycle period. மாஸ்டருக்கு அப்புறம் தான், மாஸ்டர் ஃபிளிப் ஃப்ளாப்க்கு அப்புறம் தான் என்ன இருக்குது, ஸ்லேவ் ஃபிளிப் ஃப்ளாப் இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் சைக்கிள் அப்படின்னா மாஸ்டருக்கு போகும், நெக்ஸ்ட் ஆஃப் சைக்கிள் அப்படின்னு எங்க போகும், ஸ்லேவுக்கு போகும். ஸோ இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவா மாறி மாறி போகும். நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. The final output of the MS flip-flop is the output of the slave flip-flop. So the output of MS flip-flop is available at the end of a clock pulse. அப்ப இந்த MS flip-flop உடைய அவுட்புட், ஃபைனல் அவுட்புட் எங்க கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்லேவ் flip-flopல தான் கிடைக்குது. இந்த JK MS flip-flop உடைய ஃபைனல் அவுட்புட் எங்க கிடைக்குது அப்படின்னா ஸ்லேவ் flip-flopல தான் கிடைக்குது. See the diagram. This is for output. இந்த அவுட்புட் எங்க கிடைக்குது, இங்க பாருங்க, இந்த ஸ்லேவ் flip-flopல தான் கிடைக்குது. அப்ப ஃபைனல் அவுட்புட் ஆஃப் தி MS flip-flop நம்மளுக்கு எங்க கிடைக்குது அப்படின்னா இந்த ஸ்லேவ் flip-flopல தான் நம்மளுக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட் 3 பாயிண்ட் பாருங்க. நெக்ஸ்ட் 3 பாயிண்ட்டுமே மீனிங் ஒண்ணுதான். when J equal to K equal to 1, the output changes state only once for each pulse. This condition is called toggle. நம்மளுக்கு அவுட்புட் சேஞ்சஸ் ஆகுது அப்படின்னா இன்புட்ல இருக்கக்கூடிய ஜேவோட வேல்யூ கேவோட வேல்யூ எப்படி இருக்கணும், 1 அப்படின்னு இருக்கணும். அண்ட் ஆல்சோ இன்புட்ல இருக்கக்கூடிய கிளாக் பல்ஸோட வேல்யூ எப்படி இருக்கணும், ஹை வேல்யூவா இருக்கணும். ஸோ அவுட்புட் சேஞ்சஸ் ஆகிறதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்புட்ல இருக்கக்கூடிய ஜேவோட வேல்யூ கேவோட வேல்யூ 1 அப்படின்னு இருக்கணும். அண்ட் ஆல்சோ கிளாக் பல்ஸோட வேல்யூ ஹையா இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அவுட்புட் சேஞ்சஸ் ஆகும். அந்த கண்டிஷனுக்கு பேர் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாகில் மோடு. டாகில் மோடுனா ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். நம்மளுக்கு அவுட்புட்ல வந்து ப்ரீவியஸ் அவுட்புட் வந்து செட்டாக இருந்ததுன்னா நம்மளுக்கு ரீசெட்டாக மாற்றிடும். அதாவது ப்ரீவியஸ் அவுட்புட்ல வந்து ரீசெட்டாக இருந்ததுன்னா நம்மளுக்கு செட்டாக மாற்றும். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா ப்ரீவியஸ் அவுட்புட் வந்து லோ வேல்யூவாக இருந்ததுன்னா நம்மளுக்கு ஹை வேல்யூவாக மாற்றிடும். ப்ரீவியஸ் அவுட்புட்டில் வந்து ஹை வேல்யூவாக இருந்ததுன்னா நம்மளுக்கு லோ வேல்யூவாக மாற்றிடும், அல்லது லோ வேல்யூவாக இருந்ததுன்னா ஹை வேல்யூவாக மாற்றிடும். இட் இஸ் கால்டு டாகில் மோட். நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. MS flip-flop will avoid the race around condition. MS flip-flopல race around conditionே கிடையாது. ரேஸ் கண்டிஷனே கிடையாது. ரேஸ் கண்டிஷன் என்ன, நம்ம SR flip-flopல பார்த்துருக்கோம். SR flip-flopல இன்புட்ல S equal to 1 R equal to 1 அப்படின்னு அப்ளை பண்ணோம்னா அவுட்புட்ல வந்து ரேஸ் கண்டிஷன் கிடைக்கும். ரேஸ் கண்டிஷனோட இன்னொரு நேம் வந்து இன்வாலிட் கண்டிஷன். அந்த மாதிரி கண்டிஷன்ல JK flip-flopல கிடையாது. அதாவது இன்வாலிட் கண்டிஷன், ரேஸ் கண்டிஷன் அப்படிங்கறதுல JK flip-flopல கிடையாது, SR flip-flopல இருக்கு. அப்ப ரேஸ் கண்டிஷன் அப்படிங்கிறது JK flip-flopல இல்ல. லாஸ்ட் பாயிண்ட் பாருங்க. The multiple toggling or the race around condition is successfully avoided. அதாவது மல்டிபிள் டாகில் மோடு, அதாவது ஹை வேல்யூ லோ, லோ வேல்யூ ஹை அப்படின்னு ஆல்டர்னேட்டிவா டக்கு 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 டக்குன்னு என்ன ஆகாது, மாறிட்டே இருக்காது. அண்ட் ஆல்சோ ரேஸ் அரவுண்ட் கண்டிஷனும் கிடையாது, ரேஸ் கண்டிஷன் கிடையாது.
இன்புட்டில் 1 அப்படின்னு அப்ளை பண்ணோம்னா அவுட்புட்டில் வந்து எந்த வேல்யூம் வராமல் அப்படியே இருக்காது, இன்வேலிட் கண்டிஷனாக இருக்காது. இது எல்லாமே ஜேகே ஃபிளிப் ஃப்ளாப்பில் இந்த மாதிரி மல்டிபிள் டாக்லிங் மோடும் ரேஸ் அரவுண்ட் கண்டிஷனும் ஜேகே ஃபிளிப் ஃப்ளாப்பில் இல்லவே இல்லை. ஓகே, தேங்க்யூ.